அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் மபுனி வகை சொற்களை பற்றி அறிந்து வருகிறோம். மபுனி என்பது சில பொதுவான தலைப்புகளுக்கு கீழே சில சொற்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் என்னென்னா, லமீர் என்று வரக்கூடிய அனைத்துமே மபுனி, அதில் எந்த மாற்றமும் வராது. அதே மாதிரி மௌசூல் எல்லாம் மபுனி, அதில் அந்த இருமை வரும்ல, எதில் இருமை வருமோ அந்த சொல் மபுனி ஆகாது. அதுக்கப்புறம் இஸ்முல் இஷாரா அது மபுனி, அதில் இருமை ஹாதானி ஹாத்தானி தானி தானின்னு இருமை வந்துச்சின்னு சொன்னால் அது மோரபாய் விடும். தசனியாவுடைய ஏராபு, இருமைக்கு உரிய ஏராபு அதுக்கு வந்துவிடும். அதுக்கப்புறம் எந்த அர்த்தமும் இல்லாமல் ஒரு சொல்லை இன்னொரு சொல்லோட சேர்க்கிறது அர்த்தமற்ற இணைப்பு. அர்த்தமற்ற இணைப்புண்டு சில சொற்கள் இருக்கிறது. அந்த மாதிரி இணைப்புள்ள சொற்களாக இருந்தால் அது மபுனியாக இருக்கும். எந்த ஒரு ஏராபையும் இதை ஏற்றுக்கொள்ளாது. இந்த அர்த்தமற்ற இணைப்புண்டு விளங்கி கொள்வதாக இருந்தால் அர்த்தமுள்ள இணைப்புகளை விளங்கணும். அர்த்தமற்ற இணைப்புன்னு ஒன்று இருக்கிறது. அர்த்தமுள்ள இணைப்பை விளங்கிக்கிட்டால் தான் இப்படி இல்லாட்டி தான் அர்த்தமற்ற இணைப்பு என்று தெளிவு கிடைக்கும். அதனால் இணைப்புடைய வகைகளை நம்ம பார்க்குறோம். ஒன்றாவது இணைப்பு என்னன்னு கேட்டால், அதாவது இஸ்னாது என்கிற இணைப்பு. இஸ்னாது என்று சொன்னால் ஒரு வாக்கியம், ஒரு செய்தியை முழுமை பெறக்கூடிய ஒரு எழுவாய் பயனிலை, ஒரு ஃபேல் ஃபாயில், அந்த மாதிரி வரக்கூடிய சொல் இருந்துச்சின்னு சொன்னால் அது ரெண்டுக்கு மத்தியில் உள்ள இணைப்பு என்னென்னு கேட்டால் தர்கீபுல் இஸ்னாத். இஸ்னாதுங்கிற வகையான இஸ்னாதுன்னா ஒரு கருத்தை தரக்கூடிய முழுமையான அர்த்தம் தரக்கூடியது ஜும்லா என்று சொல்லிக்கிறலாம். ஜும்லத்துன் வாக்கியம். அப்போ எதெல்லாம் ஜும்லாவில் வரும்? ஜெய்துன் காயிமுன் ஒரு முப்ததா ஒரு ஹபரு, லரப ஜெய்துன் ஒரு ஃபேலு ஒரு ஃபாயிலு, லுரிப ஜெய்துன் ஒரு ஃபேலு ஒரு மஜ்ஹூலான ஃபேலு ஒரு நாயிபு ஃபாயிலு. அதே மாதிரி கான உடைய இஸ்மு ஹபரு, இன்ன உடைய இஸ்மு ஹபரு, மா லா இதனுடைய இஸ்மு ஹபரு, இவைகளெல்லாம் என்ன வரும்னு கேட்டால் ஒரு அர்த்தம் முழுமையாகிவிடும். அதனுடைய அது சொன்ன உடனே ஒரு மெசேஜ் இருக்குதுன்னு புரிந்து கொள்வார்கள். இந்த மாதிரி உள்ள தர்கீபு அர்த்தமுள்ள இணைப்பு. இதில் முதல் வகை இஸ்னாதுங்கிற ஒரு வகை. இரண்டாவது ஒரு வார்த்தை சேர்ப்பாங்க. அந்த இணைப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம் இருக்குன்னா, உடைமைங்கிற இவனுக்கு உரியது. என்னுடைய முகம்னா எனக்கு சொந்தமான முகம், என்னுடைய பேனான்னா எனக்கு சொந்தமான பேனா, என்னுடைய கையின்னா எனக்கு சொந்தமான கை, என்னுடைய வீடுனா எனக்கு உடைமையான வீடு. அந்த உடையங்கிற ஒரு அர்த்தம் தருவதற்காக ஒரு சொல்லை இன்னொரு சொல்லோட இணைப்பாங்க. ஆனால் அதில் ஒரு மெசேஜ் வராது, முழுசாகாது, வாக்கியம் முழுமையாகாது. வெள்ளி பேனாண்டா வெள்ளி பேனா என்ன, இது வெள்ளி பேனா, இது வெள்ளி பேனாண்டா மெசேஜ் இருக்குது, இதுன்னு சேர்த்துட்டா வரும். சும்மா வெள்ளி பேனான்னு சொன்னீங்கன்னா வெள்ளி பேனா பற்றி நம்ம சொன்ன செய்தி என்ன, ஒரு செய்தியும் சொல்லலை. இந்த மாதிரி இணைப்புக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு கேட்டால் தர்கீபுன் இலாஃபின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வகையான இணைப்பு இருக்குது. என்ன இணைப்புன்னு சொன்னால், நம்ம தாபியில் பார்த்தோம்ல, தாபியில் என்ன பார்த்தோம்? சிஃபத்துன்னு ஒன்று பார்க்குறோம். ஜா ஜெய்துன் ஜெய்து வந்தான், அல் ஆலிமு ஆலிமான ஜெய்து வந்தான். அப்போ ஜெய்தையும் ஆலிமையும் இணைக்கிறோம். எப்படி இணைக்கிறோம்? ஜெய்து என்பவனை விளக்குவதற்காக இந்த ஆலிமை சேர்க்குறோம். சிஃபத்துனா அவனை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்துறது தானே. அப்போ சிஃபத்துங்கிறது, அத்வு பயானுங்கிறது, தக்கீதுங்கிறது, இது எல்லாமே என்னன்னு கேட்டால் தெளிவுபடுத்துறதுக்குரிய. ஜெய்துன் ஜெய்துன் ஜெய்து தான் வந்தான். அந்த ஜெய்தை இன்னும் உறுதிப்படுத்தி சொல்வதற்காக வேண்டி பயன்படுத்துகிறோம். அப்போ தாக்கீது, அத்ஃபு பயானு, மௌசூஃப் சிஃபத்து, அதுகள்லாம் என்ன இருக்குது? தர்கீபு இணைப்பு இருக்கிறது. அந்த இணைப்புக்கு பேர் என்னென்னு கேட்டால் தர்கீபுல் பயானி, முரக்கபுல் பயானி, பயான் என்ற அடிப்படையிலான தர்கீபு. இந்த உதாரணத்தை பாருங்கள். நசர ஜெய்துன் ஜெய்து உதவி செஞ்சான். நசர ஜெய்துன், இனிமேல் ஜேர்ஜபர்லாம் போட தெரிஞ்சீங்க விளங்கிக்கிருவீங்க. நசர ஜெய்துன் ஜெய்து உதவினான். இந்த ரெண்டுக்கு மத்தியில் உள்ள இணைப்பு என்ன? இஸ்னாது. முழு அர்த்தம் வந்துடுதுல, ஜெய்து உதவினான். அப்புறம் இந்த ஜெய்துக்கும் சாலிகையும் இணைச்சிருக்கிறோம், ஜெய்தையும் சாலிகையும் இணைச்சிருக்கிறோம். இந்த இணைப்புக்கு பேர் என்ன? நல்லவனாகிய ஜெய்து. அப்போ ஜெய்தை விளக்குது, இது பயான்.
அப்போ நசரவுக்கும் ஜெயிதுக்கும் மத்தியில் உள்ள இணைப்பு வந்து இஸ்னாது, ஜெயிதுக்கும் சாலிஹுக்கும் உள்ள இணைப்பு வந்து பயான், சிவத்து, விளக்குது. அதே மாதிரி ஜால் கௌமு, வந்தார்கள், கௌமு கூட்டத்தார் வந்தார்கள், இது இஸ்னாத் வாக்கியம் தானே, கூட்டம் வந்தார்கள், மெசேஜ் வச்சாச்சு. அப்போ ஜா ஃபேலு கௌமு ஃபாயிலு இந்த மாதிரி இருந்தால் அது இஸ்னாது. அந்த கௌமும் குள்ளு இருக்குல்ல, இதுவும் இணைச்சி தானே இருக்கிறோம், கௌமையும் குல்லுகும்னு இணைச்சிருக்கிறோம். அப்போ கௌமை வந்து விளக்குது. கௌமு வந்தார்கள்னா கொஞ்சம் பேர் வந்தாங்களா, பாதி பேர் வந்தாங்களா, எல்லாருமே வந்தாங்களா, சிலர் வந்தாங்களா, குல்லுகும் அனைவரும் வந்தார்கள். அப்போ இந்த கௌமு என்பதை வந்து தாக்கீது செஞ்சு சொன்னோமே, ஆனால் அந்த தாக்கீதுக்கு மத்தியில் உள்ள இணைப்புக்கு பேர் பயான். எல்லா இணைப்புக்கும் ஒரே பேர் தான், பயான். அதே மாதிரி அத்துர் பயான், ஜா ஜெய்துன் அஹூக்க, உன் சகோதரன் ஜெய்து வந்தான், அது அத்து பயான். அப்போ அந்த மாதிரி வந்து அத்து பயானு, மௌசூப் சிவத்து, தாக்கீது இப்படியான வகையில் இணைப்பு இருந்தால் அந்த இணைப்புக்கு பேர் என்னது? பயான். பயானா தர்கீபுல் பயானி, பயான் என்ற அடிப்படையிலான இணைப்பு. அப்போ இஸ்னாது வகையிலான அமைப்பு என்பது அர்த்தம் முழுமை பெறும், ஒரு செய்தி அதில் இருக்கும், அதுக்கு பேர் தர்கீபுல் இஸ்னாதி. இலாஃபி, தர்கீபுல் இலாஃபின்னு என்ன அர்த்தம்? இலாஃபத்து முறையில் முழுமையான அர்த்தம் வராது, ஆனால் இணைப்பு இருக்கும். என்ன அர்த்தத்தில் இருக்கு? என்னுடைய, உன்னுடைய, அந்த உடையங்கிற அர்த்தம் தரக்கூடிய வகையில் இணைக்கப்பட்டிருக்கும். அப்படி இணைக்கப்பட்ட சொற்கள்லாம் பேர் என்னென்னு கேட்டால் அதில் தர்கீபுல் இலாஃபின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், ஒன்றை சொல்லிவிட்டு அதுக்கு விளக்கமாக இன்னொன்றை சொல்லுவோம்ல, அப்படி சொன்னோமே ஆனால் ஜா ஹலீலுன், ஹலீல் வந்தான், அஹூக்க உன் சகோதரன் ஹலீல் வந்தான். அப்போ ஜா ஹலீலுன், இது ரெண்டுக்கு மத்தியில் இஸ்னாத், இதுக்கு ரெண்டுக்கு மத்தியில் இஸ்னாத் இருக்கிறது. அஹூக்கவுக்கும் ஹலீலுக்கு மத்தியில் பயான் இருக்கிறது. ஹலீல் வந்தான், அஹூக்க உன் சகோதரன் வந்தான். அப்போ ஹலீலை இது விளக்குகிறது. அப்போ ஹலீலை விளக்குவது எதெல்லாம் விளக்கும் என்றால், சிஃபத்து விளக்கும், தக்கீது விளக்கும், அத்துல் பயான் விளக்கும். இந்த மூணு வகையானது இருக்குமே, ஆனால் வந்து இது மூணுக்கு பேர் என்னென்னா பயான். பயான் என்கிற முகையில் இணைக்கப்படுது, தொடர்பு இருக்குது. தொடர்பு இல்லாட்டி இந்த வார்த்தை யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஹலீலுக்கும் அஹுக்கும் தொடர்பு என்ன? ஹலீலை வந்து அஹு என்பது விளக்குது. ஹலீல்னா ஒரு ஆளுக்கு பேர், அஹுன்னா சகோதரன் அர்த்தம். உன் சகோதரனாய ஹலீல்னா அது விளக்குதுல்ல, ஹலீல் யாருங்கிறது விளக்கிறது. அப்போ யார் என்று விளக்குவதற்கு வர்றதுனால இதுக்கெல்லாம் பேர் என்னது? தர்கீபுல் பயானி, பயான்கிற முறையிலான தர்கீப். இந்த பாடங்கள்லாம் முன்னாடி படிச்சிட்டோம். இன்னொன்று பாடம் என்னென்னு கேட்டால், முரக்கபுல் தர்கீபுல் அத்துஃபி. அத்துஃபி என்கிற வகையில் ஒரு இணைப்பு இருக்கும். எப்படி? உதாரணமாக இதுவும் படித்தது தான். இப்போ ஜா ஜெய்துன், ஜெய்து வந்தான், என்ன இணைப்பு? இஸ்னாது. ஜா ஜெய்துன், ஜெய்து வந்தான். இப்போ ஜெய்துன் ஓ பக்ருன்னுங்கிறோம், இது ரெண்டுக்கு இணைப்பு இருக்குது. அத்துஃபு என்கிற வகையில் இணைப்பு. ஜெய்தையும் பக்ரையும் இணைக்கிற அந்த வாவை போட்டு கோர்த்துடுறோம். எந்த அடிப்படையில் கோர்க்கிறோம்? அத்துஃபு என்கிற வகையில் கோர்த்துருக்குறோம். அப்போ அத்துஃபு வகையில் இணைக்கப்பட்டால் தர்கீபுல் அத்துஃபி, முரக்கபுல் அத்துஃபி என்று சொல்வார்கள். அப்போ இது வந்து நாலாவது வகையான ஒரு இணைப்பு. இந்த 4 இணைப்பை பற்றி நம்ம பேசலை. இதெல்லாம் வந்து ஒரு அர்த்தத்தோடு உள்ள இணைப்பு, ஒரு கருத்தை தருவதற்காக வேண்டி உள்ள ஒரு இணைப்பு. இதுக்கு ஒரு விதி, ரூல் எல்லாம் இருக்கும். இந்த இணைப்புக்கு என்ன இருக்குங்க? ஃபேலு ஃபாயில்னா ஃபேல் என்று இப்படி தான் இருக்கணும், ஃபாயிலுக்கு ரஃப வரணும், முப்ததா இப்படி இன்னென்ன வகை தான் முப்ததா வரும், அதுக்கு இன்னென்ன மாதிரி ஏராப்பு வரும், இப்படின்னு சொல்லி இந்த 4 வகையான இணைப்புகளுக்கும் பொதுவான ரூல் இருக்கும். கண்ணாபின்னால சேர்க்க முடியாது. இலாஃபத்து செய்கிறான்னா அதில் தன்வீன் எடுக்கணும், இதில் ஜர்ரு வைக்கணும், இன்னென்ன மாதிரியான வார்த்தைக்கு ஜர்ரு வராது, இன்னென்ன வார்த்தைக்கு தன்வீன் வராதுன்னு அதுக்குன்னு சில விதிமுறைகள் வகுக்கப்பட்டு அந்த விதிக்கு உள்ள ஒரு கருத்தை தருவதற்காக வேண்டி இணைக்கிறது. இதுக்கெல்லாம் சட்டம் இருக்குது ஒன்று ஒன்றுக்கும். அந்த சட்டம் தான் இவ்வளோ நாள் படிச்சிருக்கோம். ஆரம்பத்திலேருந்து படித்தோம்னா ஆமில் பாடத்திலேருந்து அதை படித்தது பூராமல் என்ன தான் முப்ததா கபரை படித்தோம், ஃபேல் ஃபாயில் படித்தோம், அத்து பயான்னா என்னென்னு படித்தோம், அதே மாதிரி வந்து சாதாரண அத்துஃபுன்னா என்னென்னு படித்தோம், மௌசூப் சிவத்துனா என்னென்னு படித்தோம். எல்லாமே ஒரு விதிக்கு உட்பட்ட ஒரு இணைப்பு, ஒரு ரூலில் அடங்கி இருக்கக்கூடிய இணைப்புகள். இந்த மாதிரி இணைப்புகள் வந்து மப்னி கிடையாது. அதுக்கு என்ன யாராக வரணுமோ அதுக்கிட்டே இருக்கும். ஜா ஜெய்துன் ஃபாயில்னு ரஃப வந்துடும். அத்துஃபு செஞ்சால் ஒ பக்ருன், ரைத்து ஜெய்தன் ஒ பக்ரன், மரத்து பி ஜெய்தின் ஒ பக்ரின், அதுக்கு ரஃப வந்தா, இதுக்கு ரஃப, அதுக்கு நசப் வந்தா, இதுக்குன்னு வந்து ஆமில். இது மப்னி கிடையாது.
இன்னொரு தர்கீப் என்னன்னு கேட்டால் அத்தர்கீபுல் மஸ்ஜி மீமு ஜே ஜீம் மஸ்ஜி என்றால் சும்மா கண்ணா பின்னான்னு கண்ணா பின்னான்னு நினைக்கிறது. ஒரு ஒரு ரூல் இல்லாமல் ஒரு மீனிங்கும் இல்லாமல் அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் ரெண்டு வார்த்தையை போட்டு இணைச்சி ஒரு வார்த்தையை ஆக்குறது. இப்படி இணைச்சாங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் தர்கீபுல் மஸ்ஜி. நம்ம உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து முஸ்லீம்கள் வைக்கிற அதிகமான பெயர்கள் வந்து எப்படி இருக்கும்னா இந்த தர்கீபு மஸ்ஜியாக தான் இருக்கும். அப்துல்லான்னு பேர் வைக்கிறீங்க, இது என்ன தர்கீப்? இது அல்லாவுடைய அடிமை, இலாஃபத்து. அப்துல்லான்னு ஒரு ஆளுக்கு பேர் வச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லாவுடைய அடிமை என்ற அர்த்தத்தில் அவருக்கு பேர் வச்சிடணும். சரி, முகம்மது இஸ்மாயில்னு பேர் வைக்கிறீங்க, இது ரெண்டுக்கு என்ன இணைப்பு? முகம்மது ஒரு ஆளுக்கு பேர், இஸ்மாயில்னு இன்னொரு நபிக்கு பேர், ரெண்டையும் மெர்ஜி பண்ணி முகம்மது இஸ்மாயிலுங்கிறீங்க. இஸ்மாயிலுக்கு முகம்மதுக்கு என்ன இணைப்பது? இஸ்மாயிலுடைய முகம்மதா அல்ல முகமதுடைய இஸ்மாயிலா? என்ன இது ரெண்டுக்கு மத்தியில் இஸ்னாத் இருக்குதா? ஒன்றுமே இல்லை. அது ஒன்று இது சம்பந்தமே இல்லை. ரெண்டை போட்டு என்ன செய்கிறது? முகமது இஸ்மாயில். ஒரு ஆளுக்கு பேர் முகமது இஸ்மாயில்னு வைக்கிறீங்க. அப்போ முகமது இஸ்மாயில்னு வச்சுட்டிங்கன்னா இப்போ முகமது வந்து முலாஃபு, இஸ்மாயில் முலாஃபு இலகியா? அல்ல முகமது இஸ்மாயில் வர்ணிக்குமா? இஸ்மாயிலாகி முகமதா? முகம்மது தனி, இஸ்மாயில் தனி. அந்த ரெண்டு பெரியவர்களை நினைவுபடுத்துவதற்காக நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு ஆளுக்கு அந்த ரெண்டையும் சேர்த்து பேராக்கி வச்சுக்கிறோம். இந்த இணைப்புக்கு என்ன இணைச்சி தான் ஒரு சொல்ல ஆக்கியிருக்கிறோம். இந்த மாதிரி இணைக்கிறதுக்கு பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தர்கீபுல் அதைத்தான் பார்க்க போகிறோம். தர்கீபுல் மஸ்ஜி. உதாரணமாக முகமது இஸ்மாயில்னு வச்சுட்டிங்க, அது எப்படி வச்சால் அப்படி தான் விளங்குதா? அப்துல்லான்னு பேர் வச்சீங்கன்னா ஜா அப்துல்லாஹி, அப்துண்டு வரும், இலாபத்திற்குனால அப்துல்லாஹி. ராய்த்து அப்தல்லாஹி, மரர்த்து பி அப்துல்லாஹின்னு வைப்போம். ஆனால் நம்ம இந்த ரெண்டு சொல்ல சேர்த்து பேர் வைக்கிறோம்ல, இப்போ நான் முகமது மூசா, முகமது முஸ்தபா, இது மாதிரிலாம் முகமதோடு சேர்த்து சில இன்னொரு பேரை சேர்ப்பாங்க. இந்த ரெண்டு சேர்ப்பதற்கு என்ன மாதிரி மீனிங் இருக்காண்டா? மீனிங் கிடையாது. மீனிங் இல்லாமல் சேர்க்குறது. எதை எடுத்தாலும் ஒரு முகமது சேர்த்துக்கிறாங்களே இல்லையா? இந்த மாதிரியாக உள்ள சொற்கள் வந்து மஸ்ஜின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அரபியில் பஅல பக்கு, பஅலுன்னு ஒரு சொல்லு, பக்குன்னு ஒரு சொல்லு, பஅல பக்குன்னு ஒரு ஊருக்கு பேர். பஅல பக்குன்னு ஒரு ஊருக்கு பேரை வச்சுவிட்டாங்க. பஅலுன்ற ஒரு சொல்லு, பக்குன்னு ஒரு சொல்லு, ரெண்டையும் சேர்த்து என்ன செய்கிறது? பஅல பக்குன்னு பேரை வச்சுவிட்டாங்க. இதுக்கு என்ன செய்வது? இதுக்கு ஏறாப்ப எப்படி செய்கிறது? இது ரெண்டையும் சேர்த்து ஒரு சொல்ல ஆக்கிட்டான்ல, இந்த ரெண்டையும் சொல்லு ஒரு சொல்ல ஆக்கினாலும் ரெண்டு சொல்லையும் நம்ம என்ன செய்யணும்? ஏறாப்பு செய்கிறதா அல்லது அப்படி வச்சிடுறதா என்று கேட்டால், அதே மாதிரி வந்து பைத்துலகம், பெத்லஹம்ங்கிறாங்கள்ல, பெத்லஹம், அந்த பெத்லஹம்ங்கிற ஊரை வந்து அரபியில் என்ன செய்வாங்க? பைத்துலகம்பாங்க. பைத்துலகம்னா லஹம்னா இறைச்சி, பைத்துனா வீடு, அந்த அர்த்தம் கிடையாது. அந்த ஹிப்ரு மொழியில் உள்ள ஒரு சொல்லு, ஊர் பேர் அவங்க சொல்கிறான், நம்மளை அப்படி தான் சொல்லணும். அவன் பெத்லஹம்னா பைத்துலகம்னு சொல்லுவான். இந்த ஒரு சொல்லு ஊருக்கு பேர். பெத்லஹம்ங்கிற ஊர் இருக்குது. இந்த சொல்லு என்னது? ரெண்டு சொல்லு அதில் இருக்குது. பெத்லஹம்ங்கிற பைத்துன்ற ஒரு சொல்லு இருக்குது, லஹமுங்கிற ஒரு சொல்லு இருக்குது. அதே மாதிரி ஹலர மவுத், மௌத்துன்னா மரணம், ஹலரண்டா ஆஜராகிறது, அந்த அர்த்தம்லாம் கிடையாது. ரெண்டு சொல்லு, ஹல்ர மவுத்துன்னா ஒரு ஊருக்கு பேர் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு சொல்லை சேர்த்துருக்கானே, இது என்ன மாதிரி சேர்த்துருக்குறான்? மௌசு சிவத்தா இது இல்லை, மௌத்தாகிய ஹலரவா அல்ல ஹலரவாகிய மௌத்தா, ரெண்டு அந்த ஊருக்கு பேர், அவ்வளோதான். ஹல்ர மவுத்துங்கிறது இதெல்லாம் ஊருக்கு பேர். அப்போ ஊருக்கு ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு ஊருக்கு பேர். இது ரெண்டையும் எப்படி சேர்த்துருக்குறாங்க? அப்துல்லா மாதிரி இலாபத்து மாதிரியாக சேர்த்துருக்குறான்னா இலாபத்து செய்கிற விஷயம் கிடையாது. அல்ல சிவத்து மாதிரி அர்த்தம் வருமானா? அப்படி ஒரு அர்த்தமும் வராது, அர்த்தமே வராது. ஹல்ரமவுத் அவ்வளோதான் எனக்குதா அப்படின்னு பேர். இந்த மாதிரி வந்து இணைச்சி இருந்தாங்கன்னு சொன்னால் அப்போ வந்து அது ஒரு பேராக ஆக்கிட்டீங்கன்னு சொன்னால் கைர முன்சரிஃபுடைய ஏராபு அதுக்கு வரும். கைர முன்சரிஃபுக்குள்ளே ஏராபு என்ன? கைர முன்சரிஃபு படித்தோம்ல, கைர முன்சரிஃபுன்னா ஜர்ரு தன்வீன் வராது, ஜர்ரு தன்வீன் வராது. வேறு என்ன வரும்? நசபு வரும், ரஃபு வரும், சரியா? ஜர்ரு வராது. இஸ்மாயில் இருக்குது,
இஸ்மாயிலு, இஸ்மாயில, இஸ்மாயிலின்னு வராதுல்ல, வராது. ஃபாத்திமான்ற ஒரு பெண்ணுக்கு பேர் இருக்குது, ஃபாத்திமத்து, ஃபாத்திமத்த, இதான் கைர முன்சரிஃப். அப்போ கைர முன்சரிஃப் சொல்லுக்கு என்ன மாதிரி ஏராபு செய்வோம் என்று கேட்டால், அதுக்கு பேராக ஆக்கிட்டீங்கன்னா 2 வார்த்தையை ஒன்றாக ஆக்கி கழுத குதிரைன்னு ஒருத்தனை பேரை வச்சு விட்டீங்க. இப்படி வைங்களேன், கழுத குதிரைன்னு பேர் வச்சா என்ன அர்த்தம்? இது ரெண்டுக்கு என்ன தொடர்பும் கிடையாது. சும்மா கழுத குதிரைன்னு ஒரு ஊருக்கு பேர், ஒரு பில்டிங்க்கு பேர், ஒரு பொருளுக்கு, உணவுக்கு பேர், ஏதோ ஒன்று பேர் வச்சுட்டிங்கன்னா இது 2 சொல்லுக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை. சும்மா ஒன்றே 2 வார்த்தை அடையாளத்துக்கு 2 வார்த்தையை போட்டு என்ன செய்கிறோம், ஒரு இதை போட்டுறோம். அப்படி போட்டிங்கன்னா அது மாதிரி 2 பேர் ஒரு கம்பெனியில் பார்ட்னராக இருப்பாங்க. இஸ்மாயில் இப்ராஹிம், இஸ்மாயில் இப்ராஹிம் கம்பெனின்னு போட்டுருவாங்க. இஸ்மாயில் இப்ராஹிம் கம்பெனி இஸ்மாயில் அண்டு போட்டான்னா அது அத்துஃபுங்கிற இணைப்பு வருது. இந்த வாவு போட்டாங்கன்னா, வாவு போடாமல் இஸ்மாயில் இப்ராஹிம் முட்டையை போட்டாங்கன்னா இது இணைச்சிருக்காங்க, மீனிங் இல்லாமல் இணைச்சிருக்கிறாங்க. இதுக்கு பேர் என்னது? இதான் மஸ்ஜிங்கிறது. இப்படி இருந்தால் அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த கைர முன்சரிஃபுக்கு எப்படி ஏராபு செய்யணுமோ அதை கைர முன்சரிஃபு என்றால் அதுக்கு ஜர்ரு மட்டும் செஞ்சிடக்கூடாது, தன்மீனும் செய்யக்கூடாது. மற்றபடி என்ன செய்யலாம், ரஃபாவும் செய்யலாம், நசபும் செஞ்சுக்கிடலாம். உதாரணமாக இந்த பாலபக்குங்கிறதுக்குல, பாலபக்குங்கிறது, அந்த பாலபக்குங்கிறது அது ஒரு ஊருக்கு பேர். அதை பற்றி நம்ம பேச போகிறோம். எப்படி? பாலபக்குங்கிற ஊர் பல்தத்துன் தையிபத்துன், ஒரு அழகான ஊர், நல்ல ஊர். சும்மா சொல்கிறது தான், பாலபக்கு நோய் பார்த்ததில்லை. அப்படி அந்த ஊரை பற்றி பேசும்பொழுது பாலபக்கு என்பது பல்தத்துன் தையிபத்துன், ஒரு நல்ல நல்ல அழகான ஊர் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி சொல்லும்போது பாலபக்குங்கிறது முப்ததாவாயிடுச்சு. அந்த ஊர் பல்தத்துன் தையிபத்துங்கிறது ஹபரு, சிபத்து, இது 2க்கு சிபத்து இருக்குது. இது 2க்கு மத்தியில் பயான் இருக்குது. பல்தத்துனா ஊர், என்ன மாதிரியான ஊர்? தையிபான ஊர். அப்போ இதில் இந்த 2க்கு மத்தியில் என்ன இருக்குதுன்னா பயான்கிற முறையிலான தர்கீப் இருக்குது. இப்போ பாலபக்கு என்பதற்கும் பல்தத்துக்கு என்ன, பாலுக்கும் பக்குக்கு என்ன இணைப்பு? ஒரு இணைப்பும் கிடையாது. 2 சொல்லுது. இப்படி உள்ள சொல்லு. பாலபக்குங்கிற என்னது? இப்படி உள்ள சொல்லுது. நம்ம எழுதுகிற இப்படி எழுதியிருக்கிறோம். பாலபக்குங்கிறது 2 சொல்லு. இந்த சொல்லை சேர்த்து பேர் வச்சுவிட்டாங்க. பாலுன்னு வச்சாலும் பரவாயில்லை, பக்குன்னு வச்சாலும் பரவாயில்லை, பால்பக்குன்னு பேர் வச்சுவிட்டாங்க. இப்போ இது என்ன செய்யணும்னு கேட்டால், இதுக்கு ரஃபு செய்கிற நேரத்தில் ரஃபு செஞ்சு சொல்லிடுங்க, ஆனால் தன்வீன் இல்லாமல். நசபு செய்கிற நேரத்தில் நசபு செஞ்சு சொல்லிடுங்க, தன்வீன் இல்லாமல். ஜர்ரு செய்கிற நேரத்தில் ஜர்ரு செய்யக்கூடாது, ஜர்ருக்கு நசபு தான் செய்யணும். அப்போ பாலபக்குங்கிறது எப்படி சொல்லணும்? இது முப்ததா இருக்கிறதுனால எப்படி சொல்லணும்? பாலு பக்கு, பாலபக்குங்கிற ஊர், பல்தத்துன் தையிபத்துன், ஒரு நல்ல ஊர். அப்போ இது ரஃபோ செய்கிறோம். ஏன் ரஃபோ செய்கிறோம்னு கேட்டால், இது முப்ததாவாக இருக்குது, அதை பற்றி பேசுகிறோம், அது ஒரு நல்ல ஊர் என்று பேசுகிறோம். அப்போ பாலபக்குங்கிற முப்ததாவுக்கு என்ன வரணும்? ரஃபோ வரணும்ல. அப்போ பாலு என்பதற்கு நீங்கள் ரஃபோ செய்யுங்க, பக்குக்கு ரஃபோ செய்யணும். எப்படி? பாலு பக்கு பல்தத்துன் தையிபத்துன். சரி, நான் தகல்த்து, நான் நுழைந்தேன். பாலபக்கு ஊரில் நுழைந்தேன். இதுக்கு முன்னாடி தகல்த்துன்னு சேர்த்துக்கிட்டீங்க, அப்போ இது மஃபூலாக போயிடும். தகல்த்து நுழைந்தேன், ஃபாயில் உள்ளக்கு இருக்குது. எங்கே நுழைந்தேன்? மஃபூல் ஃபீஹி. அப்போ எங்கே இடத்தையும் காலத்தையும் குறித்தா மஃபூல் ஃபீஹிம்பம்ல. அப்போ தகல்த்து, நான் நுழைந்தேன். பக்க, அப்போ பாலு பக்கு என்று ரஃபு நேரத்தில் சொல்லணும். நசபு ஜர்ரு நேரத்தில் என்ன செய்யணும்? பால பக்க, அல்லது லீ லாம் ஜருடைய எழுத்தை சேர்க்குறோம், லீ பால பக்க, இப்படி செய்யணும். அதே மாதிரி இப்போ பெத்தலஹம்ங்கிறான்ல, அதை இவங்க பைத்தலகம் தான் சொல்லுவாங்க, பைத்தலகம்பாங்க அரபியில். இந்த பைத்தலகம்ங்கிறத எப்படி நம்ம சொல்லணும்? ஹாதா, இந்த ஊர், ஹாதான்னு ஊரை காட்டுறது. இந்த ஊர் பைத்துலஹமு, பைத்துலஹமு 2க்கு ரஃப வச்சு தன்வீன் இல்லாமல். இது பெத்லஹேம், ஹாதா பைத்துலஹமு, இது பெத்லஹேம் அப்படின்னு அர்த்தம் செய்யணும். சகன்து, நான் குடியேறினேன். பைத்தலஹம, பைத்தலஹமுல குடியேறினேன், நசபு, தன்வீன் இல்லாமல்.
பைத்தன் லஹ்மன்ட்டு தன்வீன் போட்டுறக்கூடாது. அப்போ ரஃபு செய்யும் பொழுது பைத்து லஹ்மு, நசபு செய்யும் பொழுது பைத்த லஹ்ம, ஜர்ரு செஞ்சீங்க என்றாலும் பைத்த லஹ்ம தான், ஜர்ரு வராது. கைர முன்சரிஃபுடைய வகையில் என்ன செஞ்சினேன் வந்துடும். இது முரக்கபு மஸ்ஜியான முரக்கபு பூராவுமே அது வந்து கைர முன்சரிஃபுங்கிற ஒரு வகையில் வந்துடும். அப்போ இதுதான் மபுனியாகவும் அது பின்னாடி வரும். அதுக்கப்புறத்தை வந்து ஹல்ர மௌத்துன்னு ஊருக்கு பேர், ஹல்ர மௌத். அப்போ ஹல்ர மௌத்துக்கு நீங்கள் போகிறீங்க, சாஃபர்த்து நான் பயணம் செய்து போனேன், இலா ஹல்ர மௌத்த, இலா ஜர்ரு செய்யும். இலாங்கிற வார்த்தை என்ன செய்யும், ஜர்ருடைய 17 எழுத்தில் அது ஒரு எழுத்து. இலா ஹல்ரின்னு ஒரு மண்டை வராது. ஹல்ர மௌத்த, இலா ஹல்ர மௌத்த, இலா வந்து ஜர்ரு செய்யணும். ஆனால் கைர முன்சரிஃபுங்கிற வகையில் இதுக்கு வந்து ஃபத்தகு தான் ஜர்ரு. ஜர்ரு வந்து என்ன செய்யணும், ஃபத்தகு தான் வைக்கணும். அல்லது நசபு செய்கிறீங்க, தகல் து அல்லது சக்கன் து, நான் குடியேறினேன், ஹல்ர மௌத்த. அல்லது ஹாதா ஹலுரு மௌத்து, இது ஹல்ர மௌத்து ஊர். ரஃபு செய்யும் பொழுது ஹலுரு மௌத்து, நசபு செய்யும்போது ஹல்ர மௌத்த, ஜர்ரு செய்யும் பொழுது ஹல்ர மௌத்த. இப்படி இணைத்தார்கள்னு சொன்னால் 2 சொல்ல இடக்கு முடக்கா 2 வார்த்தையை சேர்த்து அது இலாஃபத்தும் இல்லாமல் இசனாதும் இல்லாமல் பயானுங்கிற வகையிலும் இல்லாமல் சும்மா 2 வார்த்தையை போட்டு ஒரு சொல்லுக்கு ஒரு பொருளுக்கு பேரை வச்சுட்டாங்கன்னு சொன்னால் அது 2ம் சேர்ந்து ஒரு பேர் ஆகிட்டதுனால அந்த 2க்குமே நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் ரஃபு செய்யும்போது தன்வீன் இல்லாமல் ரஃபு செய்யுங்க, நசபு செய்யும் பொழுது தன்வீன் இல்லாமல் நசபு செய்யுங்க, ஜர்ரு செய்யும் பொழுது ஜர்ரு செய்யாமல் அது ஃபத்தகு செஞ்சு விட்ருங்க. இது அதனுடைய சட்டம்னு வச்சுருக்குறாங்க. இது வந்து அளமாக இருந்தால் தான். எப்போ இதெல்லாம் இந்த சட்டம் பேராக இருக்கணும். இது பால பக்குங்கிற 2ம் சேர்ந்து ஒரு ஆளுக்கு பேர், ஒரு ஊருக்கு பேர். ஹல்ர மௌத்துங்கிற ஒரு ஊருக்கு பேர். இப்படி இப்போ முகமது இஸ்மாயில் இருக்குது, முகமது இஸ்மாயிலுக்கு ஏராப் செய்யணும். ஜா முகமது இஸ்மாயிலு, முகமதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் அது நீங்கள் கிராமர் படி நீங்கள் இணைக்கல. அதை முகமது தனியாகவும் இஸ்மாயில் தனியாகவும் இருந்தால் அதை வந்து நீங்கள் தனியாக முகமதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, முகமது இஸ்மாயில் ஒருத்தர் பேரை வச்சுப்பிட்டீங்க. இது வந்து என்ன செய்யணும், 2 சொல்லுக்குமே தன்வீன் வரக்கூடாது, ஜர்ரும் வரக்கூடாது. அது எப்படி ஏராப் செய்யணும், ஜா வந்தான், முகமது இஸ்மாயிலு, முகமது இஸ்மாயில் வந்தார். ராயித்து நான் பார்த்தேன், முகமத இஸ்மாயில, முகமதன்னு சொல்லிடக்கூடாது. ராயித்து முகமத இஸ்மாயில, லீ முகம்மத இஸ்மாயில, லீ வந்துருச்சு ஜர்ரு, அலா வந்துருச்சு, அலா முகம்மத இஸ்மாயில. அலா வந்ததுனால ஜர்ருக்கு பதிலாக என்ன செய்யணும்னா ஃபத்தஹ் தான் வைக்கணும். அப்போ இந்த மாதிரி நம்ம நாட்டில் உள்ள பேர்கள்லாம் இப்படி தான் இருக்கும். பேர் இப்போ முகமது சேர்த்து வர்றது பூரமே எப்படி நீங்கள் வாசிக்கணும், முகமதுன்னு சேர்த்து என்ன செய்கிறீங்க, முகமது சாலிஹுங்கிறீங்க. முகமதுக்கு முகமதுன், முகமதன், முகமதின் எல்லா யாராவும் வரும். சாலிஹுக்கு சாலிஹுன், சாலிஹன், சாலிஹின் வரும். எப்போ அது தனித்தனி சொல்லாக இருந்தால். நீங்கள் முகமது சாலின்னு ஒரு சொல்லாக்கி போட்டீங்க, ஒரு ஆளுக்கு தான் அந்த பேர் ஆக்கியிருக்கிறீங்க. முகமதுன்னு ஒரு ஆளுக்கு பேர், சாலி ஒரு ஆள் கிடையாது, ஒரு ஆள் தான் முகமது சாலி. இப்போ என்ன செய்யக்கூடாது, முகமதை நீங்கள் பார்க்கக்கூடாது, இங்கே தர்க்கி பண்ணிவிட்டாங்க. முகமது மட்டுமா இருந்தால் ஜா முகமதுன், ராயத் முகமதன், மரத்து பி முகமதின் அப்படின்னு சொல்லலாம். முகமது அல்லையே, முகமதை பற்றி நம்ம பேசலையே, முகமதையும் சாலிஹையும் சேத்துல ஒரு ஆளுக்கு பேராக்கிவிட்டோம். அப்போ இந்த மஸ்ஜியான தர்கிபா இருந்தால் எப்படி செய்யணும், ஜா நசர லரப ஏதோ சேர்த்துக்குங்க, நசர உதவி செஞ்சார், முகம்மது சாலிஹு, முகமது சாலிஹு தான், முகமதுன்னு சொல்லிடக்கூடாது. ஒரு ஆளுக்கு முகமது மட்டும் பேராக இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ ஜா முகமதுன், முகமது மட்டும் பேராக இருந்தால் ஜா முகமதுன். அது மாதிரி அப்துல்லா மாதிரி 2 சொல்லாக இருந்துச்சுன்னாலும் யாராவது செஞ்சிடணும். ஏன்டா இலாபத்தாங்க, அல்லாஹ்வின் அடிமை, அப்துல் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடிமை, ஹலீலுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய தோழன், இப்படின்னு சொல்லி ஹலீஃபத்துல்லா அல்லாவுடைய ஹலீஃபன், இப்படி எந்த ஒன்று இலாஃபத் செஞ்சுருந்தீங்கன்னா அது இலாஃபத்து நிஸ்பத்துடைய ஏராப்பு வந்துடும். இதில் இலாஃபத்தும் கிடையாது, இஸ்னாதும் கிடையாது, பயானும் கிடையாது, சும்மா இடக்கு முடக்கா சேர்க்குறது. இடக்கு முடக்குங்கிறது அது மாதிரி தான், இடக்கு முடக்கா 2 வார்த்தையை சேர்த்து விட்டுறது. அப்படி சேர்த்திங்கன்னு சொன்னால் அப்போ என்னவாயிரும்,
வந்து இது மாதிரி வந்து உதாரணமாக அனீஸ் ஃபாத்திமான்னு பேர் வைக்கிறாங்க. அனீஸும் ஃபாத்திமாவும் என்ன என்ன இலாபத்தா? பொம்பளை பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனீஸ் ஃபாத்திமான்னு வைக்கிறீங்க. தமிழ் அனீஸ் ஃபாத்திமான்னு, அரபியில் அந்த பேரை சொல்லி பேச வேண்டியிருக்குது. அனீஸுக்கு என்ன ஏராப்பு செய்கிறது, ஃபாத்திமாவுக்கு என்ன ஏராப்பு செய்கிறது என்று கேட்டால் அதை பார்க்கணும். இது அனீஸுக்கும் ஃபாத்திமாவுக்கும் இலாபத்து இருக்குதா? ஃபாத்திமாவுடைய அனீஸா, அனீஸுடைய ஃபாத்திமாவா? இல்லை, அது வேறு இது வேறு. அல்லது பயானா அனீஸ் என்றால் ஃபாத்திமான்னு பயான் வழக்கமாக அது வளர்க்குறதுக்கு உள்ள தன்மை ஒன்றுமே இல்லை, அது ஒரு பேர் தான் அது. அப்போ என்ன செய்கிறோம், ரெண்டு நபருடைய பேரை யாவப்படுத்தி என்ன செய்கிறோம், அனீஸ் ஃபாத்திமான்னு பேரை வச்சுடுறோம். அப்போ அலி அது மாதிரி இப்போ பேரை வச்சுட்டீங்கன்னு சொன்னால் இப்போ எப்படி அதை வாசிக்கணும்னு கேட்டால், ஜாஅத்து அனீஸு ஃபாத்திமத்து, பொம்பளையாக இருக்கனால ஜாஅத்து வந்தால், அதில் நசரத்து உதவி செஞ்சால் அனீஸு ஃபாத்திமத்து என்று சொல்லணும். அல்லது ராய்த்து நான் பார்த்தேன் அனீஸ ஃபாத்திமத்தை, அனீஸ் ஃபாத்திமாவை தமிழில் செய்யும்போது அனீஸ் ஃபாத்திமான்னு சொல்லிட்டு போருங்க, அர்த்தம் செய்யும்போது அனீஸ் ஃபாத்திமாவை பார்த்தேன். அரபியில் சொல்லும்போது ராய்த்து நான் பார்த்தேன் அனீஸ ஃபாத்திமத்தை, அனீஸ ஃபாத்திமத்தை இப்படின்னு சொன்னால் அந்த ஜர்ரு செய்கிறீங்க. நான் கொடுத்தேன், ஆத்தைத்து நான் கொடுத்தேன், லி அனீஸ் ஃபாத்திமாங்கிறீங்க, லி அனீஸ ஃபாத்திமத்தை, லி அனீஸ ஃபாத்திமத்தை, அனீஸ் ஃபாத்திமாவை கொடுத்தேன். அப்போ வந்து இரண்டு சொற்களை சம்பந்தமில்லாமல் இணைத்து, சம்பந்தத்தோடு இணைக்கிறதுனா மேலே சொன்னோம்ல, ஃபேல் ஃபாயிலு, முப்ததா கபரு, முலாஃப் முலாஃப் இலைஹி, மௌசூஃப் சிவத்து, தாக்கியது, இப்படி இணைச்சால் அர்த்தமுள்ள இணைப்பு. அர்த்தமற்ற இணைப்பு, ரெண்டு இணைப்புக்கு அர்த்தம் கிடையாது. அப்போ கண்ணா பின்னாடி இணைக்கிறது அர்த்தமற்ற இணைப்பு, அது வச்சுக்கிறோம். அர்த்தமற்ற இணைக்கப்பட்ட சொற்களுக்கு உள்ள ஏராப்பை தான் இப்போ படிக்கிறோம். அர்த்தமற்ற சொற்களை சேர்த்து செய்தார்களே ஆனால் ஊருக்கு அந்த மாதிரி பேர் வைப்பாங்க, நபருக்கு பேர் வைப்பாங்க, சித்தி ஃபாத்திமான்னு வைப்பாங்க, சையது அலி ஃபாத்திமான்னு என்ன செய்வாங்க, பொம்பளை கூட பேரை வச்சுருப்பாங்க. அது மாதிரி செய்யதுங்கிறதே இந்த மாதிரி உள்ளது தான். சையது அலி, சையது இப்ராஹிம், சையது முஸ்தபா, சையது சுல்தான் வைக்கிறாங்க. இதுக்கு என்ன, இது என்ன சையது சுல்தான் ஐயா செய்யுதா? அதெல்லாம் கிடையாது. அது ஒரு சொல்லு, இது ஒரு சொல்லு. எந்த ஒரு கிராமர் படி அதில் இணைப்புக்கு மீனிங்கே இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், அதை ஒரு பெயராக நீங்கள் ஆக்கிவிட்டீர்கள் என்று சொன்னால் அதுக்கு உள்ள ஏராபு என்ன, கைர முன்சரிஃபு உடைய ஏராபு. கைர முன்சரிஃபுடைய ஏராபுண்டா என்ன என்றால், ரஃபு செய்யும் பொழுது தன்வீன் இல்லாமல் ரஃபு, நசபு செய்யும் பொழுது தன்வீன் இல்லாமல் நசபு, ஜர்ரு செய்யும் பொழுது தன்வீன் இல்லாமல் ஃபத்தஹு, ஜர்ரு வச்சிடக்கூடாது, ஃபத்தஹு கசர் செய்யக்கூடாது. அப்போ அந்த மாதிரி உள்ளது. இதெல்லாம் எப்போது, இந்த ரெண்டு சொல்லை இணைத்து அது பேராக வைக்கப்பட்டால் தான். பேராக இல்லாமல் ரெண்டு வகையை ஜோடியாக பேசுவோம். எப்படி காலை மாலை, காலையில் மாலையிலுங்கிறோம், காலையிலும் மாலையிலும் அப்படின்னு சொன்னால் அது அத்துஃபுங்கிறது வந்துருச்சு. ஒரு வாவு அங்கே இருக்கும். ஒரு உம்முண்டு ஒரு தமிழில் சொன்னால் இதிலும் அதிலும் இம்மன்னா இருக்கும். அப்படி இல்லாமல் காலை மாலை தருவேன், காலை மாலை வா, காலை மாலை சாப்பிடு அப்படிங்கிறான். அப்போ காலை மாலை சாப்பிட்றதுனா என்ன, காலை மாலைக்கு என்ன இணைப்பு, என்னது ஒரு இணைப்பு இல்லை. ரெண்டு சொல்ல சேர்த்துருக்குறாங்க. இது ஒரு ஆளுக்கு பேர் கிடையாது. காலை மாலைன்னு ஒரு ஆளுக்கு பேருக்காக சொல்கிறதில்ல. ஜுர்னி என்னை வந்து பாரு, சபாக மசாங்கிறான். சபாஹன் ஓ மசா அன் அப்படி போட்டால் அது தர்கீபை வந்து இலாபத்து அத்துப்புடைய தர்கீபாகி போயிடும். அது காலையிலும் மாலையிலும் அந்த வாவை சேர்த்துட்டாங்கன்னா. அப்படி இல்லாமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அப்போ ஜீவத்து நான் வந்தேன், சபாக மசா, காலை மாலை வந்தேன், காலையிலும் மாலையிலும் என்று சொல்கிற இடத்த நீக்கிட்டு காலை மாலைன்னு என்ன செய்கிறது, ஒரு சொல்ல ஆக்கிடுவாங்க. ஒரு ஆளுக்கு பேர் கிடையாது. அப்போ பேர் இல்லாமல் இப்படி ரெண்டு வார்த்தையை அர்த்தம் இல்லாமல் இணைத்தீர்களே ஆனால் அது என்ன செய்யணும்னா எப்போதுமே அது ஃபத்தஹில் தான் இருக்குது. மபுனி, இதான் மபுனி. அதாவது ஜீத்து நான் வந்தேன், சபாக சபாஹூலாம் கிடையாது, சபாஹீலாம் கிடையாது. ரெண்டு சொல்லுக்குமே ஃபத்தஹ், சபாக மசா. அப்போ அர்த்தமற்ற இணைப்பு என்பது ஒரு நபருக்கு, ஒரு ஊருக்கு, ஒரு பொருளுக்கு பெயராக ஆக்கப்பட்டு விட்டால், ஆளுக்கு பேராக்கலாம், ஒரு வீட்டுக்கு பேராக்கலாம், ஒரு ஊருக்கு பேராக்கலாம், ஒரு தயாரிக்கிற ஒரு உணவுப் பொருளுக்கு என்ன செய்யலாம், ஒரு பேரை வைக்கலாம். இப்படி பேராக ஆக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஏராப்பு செய்யுங்க, ரஃபும் நெசப்பு செய்யுங்க, தன்வீன் இல்லாமல். ஜர்ரு செஞ்சு போடாதீங்க.
பேர் இல்லாமல் 2 வார்த்தை சேர்த்திங்கன்னா 2க்கும் ஃபத்தகை எப்பவும் வச்சுருங்க. ரஃபு செஞ்சாலும் 2க்கும் ஃபத்தகு, நசுப்பு செஞ்சாலும் இது மப்புனி 2க்கு. அதுக்கு தான் இந்த ஒன்று தான் போட்டு பேசுகிறோம். இப்படி மப்புனி ஒன்று இருக்குங்கிறது பார்க்குறதுக்கு தான் தர்கீபையெல்லாம் பார்த்து அந்த தர்கீபையெல்லாம் பிரித்து எடுத்துக்கிட்டு வந்து அதில் வந்து கடைசியாக வந்து மஸ்ஜிங்கிற தர்கீபை எடுத்து அந்த தர்கீபில் கூட பேராக்கிட்டீங்கன்னா ஏராப்பு வரும். அது மப்புனியில் வர மோரப்பில் போயிடும். இப்போ இந்த உதாரணம் காட்டுறீங்களா, இந்த எழுதியிருக்குல்ல, இதுதான் மப்புனி. ஜுர்னி, ஜாரன்னா சந்தித்தான், ஜுர் சந்தி, ஜுர்னி என்னை சந்தி, சபாக மசா காலை மாலை சந்தி, காலை மாலை சந்திப்பாயாகன்னு சொன்னால் அது என்ன காலை மாலைன்னு என்ன கோர்க்குறீங்க? ஒரு மீனிங்கும் இல்லையா? காலையிலும் மாலையிலும் அப்படி சொன்னால் அது கரெக்டான ஏராப் செஞ்சிடலாம். சபாகன் வ மசான் வாவு போட்டிங்கன்னு வைங்க, அப்போ அத்துப்புடைய தர்கீபாயிரும். அத்துப்புடைய தர்கீப் வந்துச்சுன்னு சொன்னால் அது மோரப்புல ஓடி போயிடும். எல்லா ஏராப்பும் செய்யலாம். ஜுர்னி சபாகன் வ மசா அன், சபாக மசா இப்படி போட்டோம்னு சொன்னால் இது ஒரு பேராகவும் இல்லை, எந்த ஒரு இந்த மேற்கொண்ட 4 வகையான தர்கீபில் இது அடங்கலை. தர்கீபை இஸ்னாதாகவும் இல்லை, தர்கீபை இலாஃபியாகவும் இல்லை, தர்கீபை பயானியாகவும் இல்லை, அப்புறம் தர்கீபை அத்துஃபாவும் இல்லை. ஒன்றும் அப்படின்னா மீனிங் இல்லைன்னு அர்த்தம். மீனிங் இல்லாமல் சேர்த்துருக்குறீங்க. அப்போ இதுதான் ஃபத்தகின் மீது மப்புனி. சரி, இது ஒன்று விளங்கிக்கிறணும். இதுக்கு அடுத்தது இன்னொரு தர்கீப் இருக்குது, 6வது. அதையும் பற்றியும் பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அதை நாளைக்கு பார்ப்போம்.